பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி 2ஆம் இடத்துக்கு செல்லும்பொழுது என்ன பண்ண போகிறார், என்ன கொடுப்பார், என்ன கொடுப்பார், சொல்லுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் கொடுப்பார், மன நிம்மதியை கொடுப்பார், மன சோர்வுலேருந்து விடுதலை கொடுப்பார், மனசு விட்டு பேச விடுவார். இப்போ ஒரு ட்ரையல் பார்ப்போமா அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் பிரச்சனையை சொல்ல போய் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்க முடியும் கண்ணாடி சின்ன சின்ன தூள் மாதிரி சதறிடும். அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே அழுத்தம், வலி, வேதனை இருக்குது அப்படின்னா, நான் அப்படி தான் இருக்குன்னு அப்படின்னா கிடையாது, இருந்திருக்கு அப்படின்னு உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. சரி, ஆனால் உங்களை பார்த்தா யாராச்சும் கஷ்டப்படுற மாதிரி சொல்லுவாங்களா? உனக்கென்னம்மா நீ கொடுத்து வச்சவ, உனக்கென்னம்மா நீ ராஜா மாதிரி வாழ்கிற, எப்படி நீ ராஜா மாதிரி வாழ்கிறதான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிருவீங்க, டேய் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பாரு, நீ தலை தெறிக்க ஓடுவ அப்படின்னு ஒன்று நீ வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். அப்போ இதெல்லாம் எப்போ மாறும், எப்போ நிம்மதியாக இருப்போம்? எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், நகை வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாயா, எனக்கு நிம்மதி ஃபஸ்ட்டு கிடைக்குமாயா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, உண்மையிலே சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் உங்களை பக்குவப்படுத்தலாம், பாடாளப்படுத்தியிருக்காரு. வரும்ல, அந்தளவுக்கு லைஃப்பில் பிரச்சனை சந்திச்சிங்க. ஸோ பக்குவப்படுத்தின உங்களை பாதுகாப்பான ஒரு இயக்க நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வாக்கியப்படி சனி பகவான் மீனத்துக்கு போகிறது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன மாற்றம்லாம் வரப்போகுது அப்படின்னா, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிகமான வேற்றுமை சந்தித்தது நீங்கள் தான். நீங்கள் ஒன்று ரியாலிட்டியாக, உணர்வுபூர்வமாக, அன்பாக உங்களுடைய கணவரை நேசிப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், போலியான டியூப்ளிகேட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு டியூப்ளிகேட்டை பின்னாடி சுற்றி இருப்பார். என்றாடே அழகு தேவதை நான் இருக்கேன், ஒரு என்ன சொல்கிறேன்னா நிமிர்ந்து பார்த்தா கூட ஒரு மனுஷன் பார்க்க மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட போய் சுற்றிக்கிருக்கே அப்படின்னு நீங்கள் வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க. அதே கும்பராசி ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா, உருகி காதிச்சிருப்பாங்க. நீங்கள் தான் என் உலகங்க, நீங்கள் தாங்க என்னுடைய தேவதை, நீங்கள் தாங்க என் உயிர்ன்னு இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருமே உங்களுடைய அத்தனை விதமான ப்ளஸ்ஸையும் வாங்கிட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி உங்களை தவறாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாசம் வச்சனால என்னென்னா, அளவு கடந்த பாசம் வச்சனால கொஞ்சம் என்னன்னா உணர்ச்சிப்பட்டுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறேன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வி இப்போ அவங்களுக்கு தொல்லையாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்துலாம் அப்படியே வெளியே வர போகிறீங்க. எல்லாத்தையும் அழிச்சிருவோம். சர்சன்னு ஒரு போர்டில் எழுதிட்டு நம்ம டீச்சர்ஸ் எப்படி அழிப்பாங்களோ அதே மாதிரி அழிச்சிருவோம். அந்த உங்களுக்கு இப்போ டீச்சர் யாருன்னா சனி பகவான் தான். எல்லாத்தையும் அழிக்க போகிறாரு. அழிச்சிட்டு உன் பாதை இது, இந்த பாதையில் இப்போ நல்லா இருப்பேன் அப்படின்னு உங்களை உருவாக்குவார். 100% கொடுப்பார். கடந்தது
விஷயங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடு முரடாக இருந்தது, நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். உங்கள் லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இனிமேல் முடியாதுங்கிற வார்த்தையை கும்பராசிக்காரங்க யாரும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. சுய ஜாதகத்தில் வேணால் பயன்படுத்தலாம் மேபி, ஓகேவா? ஆனால் ராசியின் அடிப்படையில் பயன்படுத்த மாட்டீங்க. வலிமையான கிரகம் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க போகுது. ராகு ராசியில் உட்காந்துருக்காரு, அது அப்புறம் பார்ப்போம், ஓகேவா? சனி பகவான் தாக்கத்திலிருந்து வெளியே கொடுக்குறார், உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறார். தேவையான விஷயங்களை இனிமேல் தேடி அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை இயக்கிக்கிற போகிறீங்க. உங்களால் நன்மை அடைந்த, உங்களால் பலன்கள் அடைந்த அத்தனை அன்பர்களுமே இப்போ உங்களை கண்டுக்கிற கிடையாது. அப்போ அத்தனை பேரும் திரும்பி உங்கள் வாசல் நிற்பாங்க பாருங்க, உங்களை தேடி வருவாங்க. அப்போயா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுயநலவாதிகள்லாம் நிற்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போயும் ஏமாந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயம். சரி, கவனமான விஷயம் என்னன்னு சொல்லிடுங்க, அதையும் சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் சொன்னதில் எனக்கு நடந்த மாதிரி எனக்கே உண்மையிலே புரியுது. கவனமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால மாய வலையில் சிக்காமல் இருந்தால் போதும். உங்களை ஒருத்தன் அப்படியே தூக்கி இமேஜினேஷன் பண்ணி, தங்கமானவங்க நீங்கள் தான், ஒரு நல்லவர், நீதாம்மா ரொம்ப தங்கமான பொண்ணு, நீ உங்களை மாதிரி அழகு உண்டா, உங்களை மாதிரி ஒரு விஷயம் உண்டா, உங்கள் திறமைக்கு யாருமே நிகர் கிடையாது, நீங்கள் இதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. எப்படி ஒரு 10 வார்த்தை அப்படியே தூக்கியிருப்பாங்க, 11ஆம் வார்த்தை ஈக்குவல் டு போட்டு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய தேவை அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, சிக்கிடாதீங்க. சிக்கினீங்க ஒன்றும் செய்ய முடியாது, ஓகேவா? ஸோ கவனம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உறவுகிட்ட பண்பாக, பணிவாக, பாசமாக, அக்கறையாக இருங்க. ஆனால் ஏமாறாதீங்க. எப்படி ஏமாறாதீங்க, ஓகேவா? ஸோ அதில் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க. கும்பராசிக்காரர்கள் காதலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் காதலில் மாட்டிக்கிறாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காதலும் திருமணமும் கும்பராசிக்கு 80% பல பரீட்சைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது, உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கவனமாக இருங்க. இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் கும்பராசி குதூகூலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பத்ரகாளியம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள், துர்க்கையம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். துன்பங்கள் தொலைந்து குதூகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து, இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படியே ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க, ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே
இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.